பாக்கியலட்சுமி சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கோபி ரொம்பவே யோசனையாக உட்காந்துருக்காரு. நம்ம ஒரு வாரத்தில் காலி பண்ணணும்னு சொல்லி இந்த பாக்கியா சொல்லிட்டு போகிறால, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் ஈஸ்வரி வராங்க. கோபி அப்படிங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்க. ஒன்றுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. தெரியுதுடா, பாக்கியா உன்னை வீட்டை விட்டு போங்கிறா. அதனால தானடா அவன் மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மாவுக்காக இங்கே தயவு செய்து இருடா, இது உன் வீடு தான்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இது என் வீடு இல்லை, இது பாக்கியா வீடு, நான் தான் விற்றுட்டேன்லம்மா அப்படிங்கிறாங்க. விற்றா என்னடா, இங்கே தான்டா உன் பிள்ளைகள்லாம் இருக்குது, உங்கள் அம்மா நான் இருக்கேன், அப்புறம் உன் வீடு இல்லைங்க, இது உன் வீடு தான், நீ இங்கே இரு. உனக்கு நிம்மதியாக இருக்கணும்னா நீ இங்கே இருக்கிற தான்டா செய்யணும். நீ வந்ததுனால எவ்வளோ சந்தோஷப்படுறா தெரியுமா? எழில், இனியாவாக இருக்கட்டும், இல்லை செழியனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்கடா அப்படிங்கிறாங்க. எனக்கும் இங்கே இருக்கதாம்மா சந்தோஷம், ஆனால் பாக்கியா போங்கிறா அப்படி இப்படின்ட்டு இருக்குமோ அப்படிங்கிறாங்க. சரி விட்றா, அவள் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டா, நம்ம சொல்லாத நான் பார்த்துக்கிறேன்டா, அம்மாவுக்கு அது இருடா செல்லம் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே கோபி நினைக்கிறேன், நான் எப்படி போவேன், நான் இங்கே போகக்கூடாது, அந்த ராதிகா வீட்டுக்கு போகக்கூடாது, இன்னும் இங்கே தான் இருக்கணும். அதுபோக பாக்கியா நல்லாவே உழைக்கிறா. இவளுடைய குணம் புரிஞ்சுக்கிடாமல், இவளோட திறமை தெரிஞ்சுக்கிடாமல் நான் போயிட்டேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சின்னா நானும் ராஜா மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன், இவளும் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ண விட்ருப்பேன், நானும் பெரிய ஆளாக வந்திருப்பேன், எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது, நிம்மதியாக இருந்திருப்பேன். அந்த ராதிகா வீட்டில் ஒழுங்காக சாப்பாடு கூட கிடையாது, ஏதாவது புரட்டை கிரட்டை தருவா ஜாம வச்சு, அப்பா அதை நினச்சாலே கடுப்பாகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது பாக்கியா வராங்க. இன்னும் கோபி, உங்கள் பாட்டில் வழக்கம் போல் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்லலை ஒரு வாரத்தில் நீங்கள் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே கோபி ஒரு மாறாங்க, சொல்லிவிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, டே கோபி, தயவுசெய்து நீ பேராதடா, வச்சிடாதடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இது பாக்கியா விடுறது, நான் கிளம்புறேன் அப்படி இப்படின்ட்டு சீனை போட்டுட்டு, சரி ரைட்டு நம்ம ஆக்டிங்காக போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கிறாரு. அங்கிள் என்னாச்சு, அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறுதாங்க. உடனே செழியன் டாக்டரை வர சொல்கிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு, அவருக்கே ஏற்கனவே இதயத்தில் பிரச்சனை இருக்குது, அதனால் யாரும் அவர் மனசை கஷ்டப்படுமா நடக்காதாங்க, அவரை சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறாங்க. பாக்கியா நல்லா இருப்ப, எனக்கு இருக்குது ஒரே பையன், அவனுக்கு நிம்மதினா இங்கே இருக்கிறது தான், அவனுக்கு எதாவது ஆகிட்டுனா நான் இருக்கவே மாட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. கையெடுத்து கும்பிட்றாங்க பாக்கியாவை. பாக்கியா நல்லா இருப்பேன், இனிமேல் அவனை போகணுன்னு மட்டும் சொல்லாத, அவன் மனசு தாங்காது, அதுபோக அவனுக்கு நிம்மதினா நம்ம வீடு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாக்கியா மனசுக்கு நினைக்காங்க, அந்த ராதிகா தான் வேணும், அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனார், இப்போ ஏன் அத்தை இப்படி சொல்கிறாங்க, அத்தை வேறு கையெடுத்து என்னை கும்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க. டே கோபி, பாக்கியா ஏற்றுக்கிட்டாடா, இன்னும் நீ போன்னு சொல்லவே மாட்டா, எப்போதுமே சொல்ல மாட்டா அப்படிங்கிறாங்க. உடனேப்பா கோபி அழுகிறாரு. ஏன்டா அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் இருக்க இடம் தான்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேம்மா, இது நிரந்தரமாக எனக்கு வேணுமா அப்படிங்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்லுது கேட்பையா கோபி அப்படிங்கிறாங்கம்மா. நீங்கள் சொன்னால் நான் எதுனாலும் கேட்பேம்மா அப்படிங்கிறாங்க. டேய் பேசாமல் நீ இங்கேயே இருந்துருடா அப்படிங்கிறாங்க. நான் தான் இங்கே இருக்க விரும்புகிறேடம்மா, பாக்கியா தானம்மா என்ன போன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அவள் அவன் பொண்டாட்டி தானடா, அவள் கூட சேர்த்து வாழு, அந்த ராதிகாவை வேண்டான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. கோபி ரொம்பவே யோசிக்கிறார். என்னடா யோசிக்கிற, அந்த ராதிகாவையும் வேணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் பாக்கியாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அதுபோக அவளை நான் புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டேன், ஆனால் இவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாதும்மா அப்படிங்கிறாங்க. டேய், திறமை இருக்கிறவள தானடா நானும் உங்கள் அப்பாவும் பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம், நீ தான் புரிஞ்சுக்கிடாமல் போயிட்ட பாரு, எங்களை வேண்டாம், உனக்கு புது வாழ்க்கை தான் வேணுன்ட்டு போயிட்டேன். ஆனால் மற்ற மாதிரி இல்லை அந்த பாக்கியா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உனக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கூட உதவுறா, காலில் சக்கரம் கட்டிட்டு அலையுதாடா, ஒரு நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டான், அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்கா, நீ அவளை புரிஞ்சுக்காமல் போயிட்ட, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, எதையாவது சொல்லி ராதிகாவை என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணி விட்டுடலாம், நீ பேசாமல் பாக்கியா கூடயே வாழ்டா அப்படிங்கிறாங்க. என்னை ஏற்றுக்கோளா அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. டேய், அவள் நீ ஏற்றுக்கணும்னு தானடா வேறு கல்யாணம் எதுவும் முடிக்காமல் இருக்கா, வேறு சிந்தனையும் எதுவும் இல்லாமல் இருக்கா, நீ தாண்டா அவளுக்கு உலகம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையா அப்படிங்க. உண்மை தாண்டா கண்ணா அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் சொன்னால் சந்தோஷம்தாம்மா, நானும் என் பசங்களோட இங்கேயே இருந்துருவேன், நான் தப்பு பண்ணிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. சரிடா, யாருக்கும் தப்பு பண்ணல,
அதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பொழுது கழியுது. மறுநாள் விடியுது. விடிஞ்சோன்னே கோபிகிட்ட சொல்கிறாங்க, கோபி மதியம் நான் வந்து அம்மா வந்து ஃபோன் அடிப்பேன். யாருக்கு? பாக்கியாவுக்கு ஃபோன் அடிப்பேன். அவள் வருவா. நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வருவா. நீ மட்டும்தான் வீட்டில் இருப்ப. என்ன அவள் மனசை எப்படி கரைப்பையோ கரை. அதுபோக பழைய நினைவுகளை கொண்டு வா. அப்போ நீ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் பண்ணு. அவளுக்கு வந்து பழைய நினைவுகள் வந்துடும். அதுக்கப்புறம் நான் பண்ண தப்பு தான்னு சொல்லி 2 அழுகையை அழுது சரி பண்ணிடு அப்படிங்கிறாம்மா. ஆக்டிங் நான் பார்த்துக்குறேம்மா அப்படிங்கிறாங்க. சரிடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே இருந்துட்டு ஈஸ்வரி கோபிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கோபி நான் இப்போ பாக்கியாவுக்கு ஃபோன் அடிக்க போகிறேன். பாக்கியா எனக்கு வந்து உடலுக்கு சரியில்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு கொண்டு வாமா. அதுபோக கோபிக்கு என்னால் சாப்பாடு மதியம் கொடுக்க முடியாது, அதையும் கொண்டு வாமான்னு சொல்லுவேன். நான் சொல்லிவிட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருந்துப்பேன். நீ வந்து என்ன செய்யணும், அவள் சாப்பாடு கொண்டு வந்து தலைமாட்டில் வைப்பா. அதுபோக இனியை தேடுவா. அம்மா இப்போ தான் வந்து எங்கேயாவது போயிருக்காங்க, இப்போ யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட போயிருக்காங்க, சாப்பாடு வச்சுட்டு போனாங்க சொன்னாங்க அப்படின்னு மட்டும் நீ சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன் மீதி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க ஈஸ்வரி. பாக்கியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற, உடம்புக்கு முடியலம்மா, எங்கள் சொந்தக்காரங்க ஒரு ஆள் வந்திருக்காங்க, எனக்கு கோபிக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்க முடியலம்மா, அதனால் சாப்பாடு வந்து கொண்டு கொடுத்துருமா ப்ளீஸுமா, எனக்காக கொண்டு கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. சரித்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை மெஸ்ஸில் இருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து பார்க்குறாங்க, ஈஸ்வரியை காணலை. கோபி ரூம் போகிறாங்க. கோபி ரூமில் போய் சாப்பாடு வச்சிடுறாங்க. வச்சுட்டு அத்தை எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்போன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. அந்த கேப்பில் கோபி நினைக்காரு, ரைட்டு எப்படியும் பாக்கியா வந்து இங்கேருந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னக்கூட்டி பாத்ரூமில் போய் முகம் கழுவிட்டு தான் போவாள். நம்ம முன்னாடி வந்து அப்படி தான் ரொமான்ஸ் பண்ணுவோம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில், அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இங்கே பாக்கியாவுக்கு தெரியாமல் பாக்கியா பெட்ரூமுக்குள்ளே போய் பாத்ரூம் போயிடுறாரு. அங்கே போய் உள்ளே நின்றுக்கிறாரு. இங்கே பாக்கியா ஃபோன் அடித்து கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உறவினர் வந்தாங்க, ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டாங்க, நான் வீட்டுக்கு ஆட்டோவில் வந்துட்டுருக்கேன் பாக்கியா, நீ வேணால் மெஸ்ஸுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், சாப்பாடு வச்சிட்டல, கோபியை கொடுத்துடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கால் பண்ணி வைக்கிறாங்க. உடனே எங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்தை பூரா கழுவுறாங்க. எங்கள் பாக்கியா இன்னும் பாத்ரூம்குள்ளே வரல, வந்தால் வந்து தெரியாமல் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு நினைச்சாது பண்ணலாமா, இல்லைனா பழைய நினைவுகள் வரலாமா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கோபி பயங்கரமாக சிந்தனை பண்ணுறாரு. கல்யாணம் முடிஞ்சு புதுசில் இப்படி தானே பண்ணோம், பாத்ரூமில் தானே விளையாடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. இங்கே பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த சாப்பாடில் கொஞ்சமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முகத்தை கையை கழுவிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பாத்ரூமுக்குள்ளே போகிறாங்க. போய் கோபி இருக்கிறதே பார்க்காம கதவை அடைச்சிடுறாங்க. கதவை அடைச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க, அங்கே கோபி இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா பாக்கியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இங்கே கோபி சிரிக்கிறார் ஒரு மாதிரி. என்ன சிரிக்கிறீங்க, ஏன் பாத்ரூம்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. சாரி பாக்கியா, நான் பாத்ரூம் மாறி வந்துட்டேன். பாத்ரூம் மாறி வந்துட்டிங்களா, உங்கள் பெட்ரூம் வந்து மேலே இருக்குது, என் பெட்ரூம் கீழே இருக்குது, எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் போனீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கீழே வந்தேன்னா திடீர்னு தலை சுற்றிச்சா மறைஞ்சு போய் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. கோபி நீங்கள் பண்ணது சரி கிடையாது, பாத்ரூமில் எப்படி வருவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கியா எப்படி பேசுகிறேன், நான் புருஷன் தானே வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. என்ன புருஷனா அப்படின்னு சொல்லி பலார்னு வாங்குறாங்க. பாக்கியாவா ஓடிடு, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ என்னைய வேண்டாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க, இப்போ வந்து நீ என் ஒய்ஃப் தானே, நானும் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே அப்போ வந்து ராதிகா கோபிக்கு சாப்பாடு கொடுப்போமே, இன்றைக்கி நம்ம லீவு தானேன்னு சொல்லி அங்கே கேரியர் தூக்கிட்டு வந்து நிற்காங்க. இங்கே கோபி வந்து பாக்கியாட்ட வசமாக பூச வாங்கி நிற்கிறத பார்த்துருந்தாங்க. பார்த்தோன்னா கோபி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. சாரி ராதிகா, நான் பாத்ரூம் தெரியாமல் உள்ளே போயிட்டேன் அப்படிங்கிறேன். அது எப்படி கோபி, உங்கள் பெட்ரூம் மாடி, அவங்க பெட்ரூம் கீழே, எப்படி நீங்கள் அந்த பெட்ரூமுக்குள்ளே பாத்ரூமுக்குள்ளே போனீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை திடீர்னு தலை சுற்றிச்சு, எனக்கு பாத்ரூம் போகணுன்னு தோணுச்சு அப்படின்னு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ராதிகா, இவர் போய் சொல்கிறாரு, இவர் மாடியில் இருந்தார், அங்கே போய் சாப்பாடு கொடுத்துட்டு நான் இறங்கி வந்து இங்கே பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் தான் அவர் உள்ளே போயிருக்கணும். ஏன் பாத்ரூம்லேருந்து வராரு என்னன்னு கேளுங்க, வீட்டை விட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு முடியலை, நான் எங்கே தான் பண்ண மாதிரி பண்ணுறாரு. அத்தையும் வந்து என்கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க, உங்கள் புருஷனை உங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிருங்க, எனக்கு இவருக்கும் சம்மந்தம் இல்லை, இவர் வந்து பழைய உறவை புதுப்பிக்கிற சூழ்நிலையை உண்டு பண்ணுதார், அதை வேறு மாதிரி பண்ணுறாரு, எனக்கு ஒரு சில விஷயத்த சொல்ல முடியல, தயவுசெய்து அவங்க கூப்பிட்டு போயிருங்க உங்கள் வீட்டுக்கு, இனிமேலும் அவர் இங்கே இருந்தார் அப்படின்னு சொன்னால் மரியாதை கட்டுரும் அப்படிங்கிறாங்க. உடனே
ராதிகா சொல்கிறாங்க, கோபி உங்களுக்கு வெக்கமா இல்லை? அவங்க உங்களை வந்து மனுஷராகவே மதிக்கிறதில்ல. நீங்கள் ஏன் வந்து அவங்க வேணும் அவங்க வேணும்னு பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ என்னதுக்கு கோபி நீங்கள் கல்யாணம் முடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாரி ராதிகா, நான் வந்து பாத்ரூம் தான் தெரியாமல் போயிட்டேன். பேபி சாரி பேபி சாரி பேபி அப்படிங்க. சாரி பேபி பூரி பேபின்னுட்டு இருக்காங்க. உடனே கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு இருக்கும்போதே எங்கள் ஈஸ்வரி வந்துடுறாங்க. என் பையனை எங்கடி கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனை நான் கூப்பிட்றேண்ணா, என் புருஷனை தான் நான் கூப்பிட்றேன். என் புருஷன் இங்கே இருக்கிறதுனால தேவையில்லாத வேலைலாம் பார்க்காரு. பாக்கியா ரூமுக்குள்ளலாம் போகிறாரு, பாக்கியா பாத்ரூமுக்குள்ளலாம் போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன் பாக்கியா ரூமுக்குள்ளே போனா என்ன, அவள் பாத்ரூமுக்குள்ளே போனா என்ன? பாக்கியாவோட புருஷன் தானே அவன். பாக்கியாவுக்கும் கோபிக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறேன். என்னடி நீலாம் அத்தைன்னு கூப்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை யார்கிட்ட எனக்கு யாருக்கு கூட தான் எனக்கு சம்மந்தம் இருக்குது. இவர் யாரோ நான் யாரோ, எனக்கு என்றைக்கு வந்து அவருக்கு இவருக்கும் எனக்கும் ஆகாதுன்னு சொல்லி டாக்குமெண்ட் ஆச்சோ அதோட அவர் துறப்பிட்டார், நானும் துறப்பிட்டேன். பந்தம் பாசம் எதுவுமே கிடையாது. எவன் கூட வாழும்போது கூட இன்னும் இடியேற்று இவர் எதுக்குமே ஆக மாட்டா அப்படின்னு தான் இது பண்ணார். இப்போ எல்லா வகையிலுமே இவன் வந்து நல்லா இருக்கா, இவங்களை தொத்திக்கிட்டு நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம் நினைக்காரு. அது ஒரு காலம் நடக்காத. உங்கள் பையன் வந்து இப்போவே வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லைன்னா இனிமேல் சரி வராது. நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டீங்க, என் பையன் இங்கே இருக்கட்டும், பாக்கியா நல்லா இருப்பேன், என் கடைசி காலத்தில் என் பையன் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கையெடுத்து கும்பிட்டதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். என் பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டார். இனிமேல் அவர் எந்த நிலைக்கு போவார்னு எனக்கு தெரியாது. அதனால் இந்த வீட்டை விட்டு அவர் வெளியே பெய்யாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே கோபி, நீங்கள் வீட்டை விட்டு வர போகிறீங்களா வரலையா அப்படிங்கிறாங்க. அப்பவும் கோபி எந்த பதிலும் சொல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. என்ன கோபி, நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் என்ன தேவையில்லாமல் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் என் பையன் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. கோபி நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. நான் வரல ராதிகா, இதான் என் வீடு, இந்த பாக்கியா தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாக்கியாவுக்கு சரியான வந்துடுது. இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், அப்புறம் பலார்னு வாங்கிடும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாங்க பாக்கியா வாங்கு, நான் என்ன உனக்கு நான் பண்ண துரோகம் அப்படி, நீ என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குனிஞ்சிருக்கு. சி நேரில் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப கோவத்தில் கிச்சனை பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. டே கோபி அவங்க பொண்டாட்டி தானடா எதுவும் நினைக்காத, வீட்டுக்குள்ள வா அப்படிங்கிறாங்க. உங்களுக்குலாம் ஒரு மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ஜென்மம் நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு போகிறாங்க ராதிகா. இனி கோபியே ராதிகா என்ன செய்வாங்க, இந்த கோபி வேறு என்ன மாதிரியான திட்டத்தை வச்சுருக்காரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.